வாங்க பாயிண்ட் ஷூ காப்ல இருந்து என்னங்க காதல் தினம் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் தாங்க டைம் இருக்கு. என்ன உங்க லைவ் லவர்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? என்னங்க நம்மளே ரெடி பண்ணதானே நல்லா இருக்கும். நம்ம கையால செஞ்சு கொடுத்தா அதுக்கு இன்னும் வேல்யூபிள் ஜாஸ்திங்க. எப்படி கிஃப்ட் ரெடி பண்றது நான் சொல்லி கொடுத்தா கத்துக்கிறீங்களா? இருக்க ப்ராடக்ட் வச்சு நம்ம ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது வுட் ஐட்டம் மட்டும்தான். இந்த வுட் ஐட்டத்துல எப்படி ஒரு கிஃப்ட் ரெடி பண்றதுங்கிறது அவங்க சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இது கீ ஹோல்டர் பிளஸ் பிரமனைன்னு சொல்லுவாங்க. 2 விதத்துல நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 2 தவிர ஒரு கிஃப்டா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இதுல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிஃப்ட் பண்ண ரெடி பண்ணிடுங்க. இப்ப நம்ம கிஃப்ட் ரெடி பண்ணலாமா? வாங்க போலாம். இப்போ நமக்கு தேவையான ஐட்டம் இந்த மாதிரி உட்டன் இது ஒன்று, க்ளூ ஸ்டிக்கு ஒன்று, ப்ளஸ் நமக்கு தேவையான ரோஸ் பெட்டல்ஸ், லைட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கத்துல வச்சிருக்கேன். எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் போறதுக்குள்ள வந்து இதை யூஸ் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவரோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஹார்ட் இன் ஷேப்ல ஆகட்டும், இல்லை என்ன டைப்ல கட் பண்ணுவீங்களோ அதை நீங்க கட் பண்ணிக்கோங்க. எந்த உட் ஆகட்டும், அட்டைப்பெட்டி தைக்க எதுல வேணா நம்ம கட் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ரோஸ் பெட்டல்ஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பெரிய ரோஸ் பெட்டல்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ரோஸ் பெட்டல்ஸ் எதுவா இருந்தாலும் சரி நமக்கு தேவையான ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நான் இதுல கூட்டம் சின்ன ரோஸ் பெட்டல்ஸ் தான் போடுறேன். பெருசா போட்டோம்னா நான் ஆல்ரெடி ஃப்ரேம் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நமக்கு அது தெரியாது. ஆனா குட்டி குட்டியா போட்டாதான் நமக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் வந்து நமக்கு ப்ளூல வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஹார்ட்டின் ஷேப்ல வருது. நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம ஒட்டிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஒரு ஆர்ட் ஷேப்ல நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நமக்கு இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 கேப் இருக்கு. இந்த கேப்புக்கும் வந்து அந்த ரோஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு இந்த கேப் இருக்கக்கூடாது நமக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஓவரா நமக்கு வந்து ஒரு ஹார்ட்டிங் ஷேப்ல ஒரு வந்து உடன் கிடைச்சிச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்டிங் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க கேப் இருக்கும். இந்த கேப்ல இருக்குல்ல, அந்த கேப்ல தெரியாம இருக்கு. ஃபுல்லா வந்து நம்ம ஆர்டிங் ஷேப்ல இது பண்ணியாச்சு. இது ஃபுல்லாமே நம்ம வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கொடுக்கலாம். இல்ல இங்க லைட் செட்டிங் கொடுத்து கிளிப்ல இது பண்ணி நீங்க போட்டோஸ் ஹேங் பண்றதுனால பண்ணலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். இதெல்லாம் நம்ம சொந்தமா செஞ்சு கொடுத்தா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இது எப்படி ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டு கண்டிப்பா நான் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் லேயர் வந்து நம்ம வந்து இது வைக்க போறோம்னா இந்த ஒயிட் ரோஸ். இப்போ இப்படி செட் பண்ணும்போது இதோட கியூவா சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருக்கும். செகண்ட் லேயர் வந்து இந்த ஒயிட் ரோஸ் வந்து வச்சிடலாமா? பார்த்தீங்களா, செகண்ட் லேயர் ஒட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன டெக்கரேட் பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு லைட் செட்டிங் நம்ம வந்து பண்ண போகிறோம். லைட் செட்டிங் பண்ணும்போது இதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து நம்ம மேலே எடுத்துக்கணும். சின்ன ஹோல்ஸ் போடுறதாண்டா நான் இந்த மாதிரி நான் வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வச்சிருக்கேன், டூல்ஸ் வச்சுருக்கேன். நம்ம குட்டி குட்டியாக அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு இதில் லைட் நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறதுங்கிறது பார்த்துலாமா? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிச்சனில் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி பின் தனித்தனியாக சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பின் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி நமக்கு தேவையான பின்ஸு நம்ம வந்து அடையணும். இதில் எவ்வளோ பின் வச்சுட்டு அதுக்குள்ள லைட் செட் பண்ணலாம். பார்க்கலாம். கேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ தெரியுதா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ வந்து போட்டேன். சுற்றி எல்லா பக்கம் போட்டிருக்கேன். இதில் வந்து லைட் செட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வந்து நம்ம கடையில் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 20 rupees என்னமோ சார்ஜ் வரும். இந்த மாதிரி லைட் வந்து இதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? கேஷ் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து லைட் செட்டிங் கூட வந்துருக்கு. பார்த்தீங்களா தெரியுதா? இந்த மாதிரி தெரியுதா? இது வந்து ஃபுல்லாக இனி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே ரோஸ் போட்டலாமா என்னங்கிறது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கட்டி பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு தாஜ்மஹால் சைஸில் உங்களுக்கு எம்டிஎஃப் ஷீட்டில் கட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா நிறைய ஃபோட்டோஷாப் இருந்தாகட்டும் டிசைன் ஒர்க் பண்ணி கொடுக்குறப்ப நம்ம கட் பண்ணி கொடுப்பாங்க. இது எங்கிட்ட கட் பண்ணி வாங்கலைங்க. எங்கிட்ட ஒரு பீஸ் இருந்துச்சு, அது வந்து உடஞ்சிருச்சு. அந்த இந்த உடஞ்ச பீஸ்லேருந்து இந்த பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செட் பண்ணி அது கூட செட் பண்ணி கொடுக்குறது சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து மேலே வந்து ஓவர் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஸ்மால் ரோஸ் வச்சுருக்கோம். செகண்ட் லேயருக்கு வந்து பிக் ரோஸ் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இந்த ஸ்டாண்ட் ரெண்டு வைக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு அழகாக தெரியும். ஆனாமா காய்ஸ் கிஃப்ட் ரெடி எப்படி இருக்கு? ஒரு குட்டி கமெண்ட் போடுங்க. இது பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுக்கு ஒரு வந்து கீ செயின் ஹோல்டரை எப்படி கிஃப்டாக நான் மாற்றிருக்கேன் பாருங்க.
இதுல பாத்தீங்கன்னா லைட் எரியுற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா லைட் எரியும் பாரு. எப்படி லைட் எஃபெக்ட் இருட்டுல காட்டுட்டா, இருட்டுல காட்டுறேன் பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த மாதிரி உட்டு உங்களுக்கு வேணும்னாலும் நான் 200 தான் நான் வந்து கட்டிங் போர்டில் போட்டு தரேன் நான். கிஃப்ட் ரெடி. பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவா நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து எங்கிட்ட இருக்கிற வேஸ்ட் இந்த கடையில பிரேக் உடஞ்சு போகலாம் அந்த ஐட்டம்ல வச்சு நான் இது பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஹாட்டின்ல உட்டு உங்களுக்கு வேணும்னா நாங்க சூப்பரா நாங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி உட்டு வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கீ ஹோல்டரை எப்படி நான் இது பண்ணிருக்கேன் பாருங்க, செமையா இருக்கா? இது என்ன ரேட்டு கொடுக்கலாங்கிறது ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இப்படி இருந்ததான் நம்ம இப்படி மாத்தி இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி வேணுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பரா பெஸ்டா நாங்க பண்ணி கொடுக்குறோம்.